எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 210 சீட்டு வரைக்கும் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எதிர்கட்சியிலேருந்து பகிரங்கமாக ஒரு பெரிய சங்கை நான் இழுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இன்னும் ஒன்று தான் புரிஞ்சிக்கல. ஏன்னா இன்னும் கள நிலவரப்படி பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேரலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அவர் முதல்ல ஒரு பிளாஸ்டரி போட்டு எப்படி அந்த ப்ளீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் அவர் முதல் வேலையாக அவர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த கூட்டம் ஒரு பொய்யான ஒரு கூட்டம். நான் விசாரித்த அளவுக்கு அங்கே எங்கெல்லாம் நம்ம அவர் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் மக்கள் ஒன்று சேரலை, தொண்டர்கள் ஒன்று சேரலை. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் பிரிஞ்சு போய் ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதிமுகவும் கொஞ்ச நாளில் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதிமுக ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மக்கள் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அவருக்கு கற்பிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.